ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டேக்ஸ் கால்குலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டேக்ஸ் கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ரெண்டு விதமான டேக்ஸ் இருக்குது. ஸோ ஓல்டு ரீஜின், நியூ ரீஜின் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பட்ஜெட்டில் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க 7 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடையாதுங்கிறத பார்க்கலாம். அது என்னன்னா ஒன்லி ஃபார் நியூ ரீஜினுக்கு தான். ஸோ இப்போ ஓல்டுக்கும் நியூக்கும் என்ன டிஃபரெண்ட்டு, ஸோ அது எல்லாமே இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ரெண்டு விதமான டேக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5%, 20%, 30% கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதுனா 5, 10, 15, 20, 30 இந்த கேட்டகரியில் இந்த டேக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இப்போ ரெண்டாவது டேக்ஸ் யாருக்கெல்லாம் ஒத்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே சப்மிட் பண்ண மாட்டீங்க. இப்போ ஹவுசிங் லோன் இல்லை, எந்த பாலிசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே ப்ரூஃப் இல்லை, நீங்கள் எதுவுமே சப்மிட் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லாமே சப்மிட் பண்ணுவேன். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னது, ஒருத்தர் வந்து 7.5 லட்ச ரூபா டேக்ஸ் வாங்குறாரு, 7 லட்ச ரூபா சேலரி வாங்குறான்னு வச்சுக்குவோம். இல்லை அந்த 50,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ரெண்டு பேருக்குமே உண்டு. ஸோ அது போக என்னது என்பிஎஸ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஓல்டு டேக்ஸுக்கும் இருக்கும், நியூ டேக்ஸ் ரீஜனுக்கும் என்னது இந்த என்பிஎஸ் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது ஓல்டுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். நான் இப்போ நீங்கள் இதில் ஒன்றுமே சப்மிட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா 7.5 லட்சம் வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து மாதம் மொத்தம் 54,000 ரூபா டேக்ஸ் என்ன வேண்டியிருக்கும் வருஷத்துக்கு. பட் அதே இது நியூஸ் லேப்ல போனீங்கன்னா டேக்ஸே கெட்ட தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எதுவுமே சப்மிட் பண்ண இல்லைன்னா நீங்கள் நியூ டேக்ஸுக்கு போகிறதா உங்களுக்கு பெனிஃபிட். உங்களுக்கு என்னது 50,000 ரூபா பெனிஃபிட் ஆயிரும். ஸோ நீங்கள் எதுவுமே டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்காது. ஸோ இல்லை நீங்கள் அப்படி இல்லை, நான் வந்து என்னது 1.5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு இந்த எல்ஐசி பில் நான் சப்மிட் பண்ணுவேன். அதுமாதிரி உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டு, ஸோ இது எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் வரும். பிஎஃப், பிபிஎஃப், எல்ஐசி, ஸ்கூல் ஃபீஸ் இது எல்லாமே இந்த 1.5 லட்சத்துக்குள்ள வரும். ஸோ இந்த எல்லாமே உங்களால் சப்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ, உங்களோட மந்த்லி ஹெச்ஆர்ஏ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மந்த்லி இதில் வந்து 12 மந்த்ஸுக்கு நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். 12. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எவ்வளவோ அதுலேருந்து நீங்கள் 12 மந்த்ஸுக்கு இதில் என்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இதே மாதிரி பேசிக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெச்ஆர்ஏயும் பேசிக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அது மாதிரி பேசிக் பே தான் இருக்கும். அப்படின்னா இதுதான் இதே அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ ஹவுஸ் ரெண்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஸோ இதெல்லாம் பொறுத்து என்னது ஆகும்னா ஹெச்ஆர்ஏ கால்குலேட் ஆயிரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து என்னது 25,000 வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் ஒரு 20,000 போட்டு வச்சிங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கலாம். என்பிஎஸ்ல நீங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்க, நான் இப்போ ஒரு 20,000 மட்டும் போட்டிருக்கிறேன். அது மாதிரி ஹவுசிங் லோன் இருந்துச்சுன்னா ஹவுசிங் லோன் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலுமே ரெண்டுமே 0 ஆயிரும். ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் இதெல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் என்னது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, அங்கேயும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இதே இது நான் என்ன பண்ணுறேன்னா சேலரியை வந்து 8 lakhs கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோனா 20,000 டேக்ஸ், இங்கே 29,000 டேக்ஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் 8 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக மாற்றுறேன். ஸோ 10 லட்சம் பார்த்தீங்கன்னா என்னது இங்கே 62,000 டேக்ஸு, இங்கே 51,000 தான் டேக்ஸ் இருக்குது. ஸோ அப்போனா என்னது உங்களுக்கு இதுதான் பெனிஃபிட், நியூ தான் பெனிஃபிட். ஸோ அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 15 லட்சம் போடுறேன். இப்போ 15 லட்சம் போட்டிங்கன்னா இங்கே விட இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே 1.41 தான் இருக்குது. இங்கே 50,000 ரூபா என்னது அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஓல்டு ரீஜனில். ஸோ இதே இது நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் ஹவுசிங் லோன் ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாரி 20,000 தான் போட்டிருக்கேன், 2 லட்ச ரூபா நம்ம ஹவுசிங் லோன் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே 128 தான் இருக்குது, இங்கே 141 இருக்குது. அப்போனா என்னது நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் போகிறது தான் பெனிஃபிட். ஸோ இதே மாதிரி இது வந்து யாராவது உங்கள் வீட்டில் டிபெண்ட் யாராவது வந்து அவங்க ஊனமிச்சவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா நம்ம இதை போட்டுக்கலாம். டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ 1,25,000 வரைக்கும் உண்டு. ஸோ அவங்களோட இதை பொறுத்து. ஸோ அப்படி போட்டிங்கன்னா என்னது இங்கே வந்து 98,000 தான் வரும், இங்கே 148 தான் வரும். ஸோ அப்போ என்ன இந்த இங்கே தான் டேக்ஸ் கம்மி. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் ஒன்று இருக்குல்ல, பழைய டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா 12,500 ரூபா டேக்ஸ் வரும், அதை கழிச்சு விட்டுருவாங்க. இங்கே வந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் வராது. ஸோ இப்போ நீங்கள் 7 லட்ச ரூபா வரைக்கும் என்னது 25,000 ரூபா வரும் டேக்ஸ். அந்த டேக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுருவாங்க.
ஸோ இது 7 லட்சத்துலேருந்து ₹1 கூட போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ 7 லட்சம்னா, ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே இதில் இது என்பிஎஸ் இருக்கிறதுனால நம்ம என்பிஎஸ்ஸை டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு இங்கே 7.5 லட்சம் போடுறேன். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனும் நமக்கு இருக்குது. ஸோ அதனால எவ்வளவு 7.5 லட்சம் போடுறேன். ஸோ 7.5 லட்சம் போட்டீங்கன்னா பாருங்க, இங்கேயும் டேக்ஸ் கிடையாது. இங்கே வந்து நான் என்னது எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கனால டேக்ஸ் வரல, பட் இங்கேயும் டேக்ஸ் வரல. அதே இது நான் இப்போ என்ன பண்ணுறேன், 7,51,000 ஒரு ₹1000 கூட போட்டேன். ₹1000 கூட போட்டதுனால என்ன பண்ணுச்சு, இங்கே 21,000 ₹1000 கூட கூட வேண்டாம், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ₹1 கூட போட்டாலும் என்ன ஆயிரும்னா டேக்ஸ் கூடிடும். இப்போ நான் இது இருக்கலாம், இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ₹1 கூட வந்துருச்சு. ₹1 கூட போட்டாலும் இங்கே 26,000 டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸே வரல. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு ரெண்டு இதுலையுமே என்னென்ன மாதிரி டேக்ஸ் வருதுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட சேலரியை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்லாப் ஒன்று பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஸ்லாப் 2 பெஸ்ட்டாக இருக்குமாங்கிறத நீங்கள் இது மூலமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.